குரு சண்டாள யோகம் ஒருவரின் வாழ்வில் எப்போது சக்தி வாய்ந்தது? குரு என்றால் வியாழன், சண்டால என்றால் ராகு. குரு சண்டாலம் என்றால் வியாழன் மற்றும் ராகுவின் சேர்க்கை. இந்த சேர்க்கை எந்த ராசியில் மற்றும் எந்த பாவத்தில் உள்ளதோ அதை பொறுத்து நன்மை அல்லது தீமைகள் அமையும். இந்த இரண்டு கிரகங்களுக்கும் இடையே உள்ள தூரம் 10 டிகிரிக்கு குறைவாக இருக்கும் போது தோஷம் வலுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. குரு ஒரு தீமை தரும் வீட்டிற்கு ஆகஸ்ட் 6-12 அதிபதியாக இருக்கும்போது அல்லது குரு பிறந்த ஜாதகத்தில் பின்னோக்கி சென்றால் அவர்களின் தசா புக்திகளின் போது அது நேர் எதிர்மறையாக பலன் தரும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ராகுவும் குருவும் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த நபருக்கு குரு 5-8ஆம் அதிபதி ஆகி 3 இல் இருக்கிறது. உண்மையில் ராகு திசை குரு புத்தி ஆரம்பித்தது அக்டோபர் 1973. ஆனால் ராகு திசை ராகு புத்தியில் செவ்வாய் அந்தரம் ஆகஸ்ட் 1973 இல் ஆரம்பித்து விட்டது. அப்போது நான் 12 வகுப்பு படித்து கொண்டு இருந்தேன். இரவு பகல் பாராது படித்து 1974ஆம் ஆண்டு நடைபெற்ற 12 வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதல் மாணவராக 487 கீழ் 600 தேர்ச்சி பெற்றேன். இது எனது வாழ்க்கையில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. குரு 5-8 அதிபதி ஆனதால் படிப்பில் மனப்பாடம் செய்யும் சக்தி எனக்கு கிடைத்தது. ராகு எதையும் பெரிது படுத்துவார் என்பதால் படித்ததை எல்லாம் தவறாமல் விடைத்தாளில் எழுதி 3 தீர்த்தேன். எனக்கு ஏற்பட்ட இந்த மாற்றம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம். எனக்கு ராகு திசையில் குரு புத்தி முடியும் போது மார்ச் 1976. அப்போது நான் பிஎஸ்சி படித்து முடித்து என்ஜினியரிங் டிகிரி முதல் ஆண்டு படித்து கொண்டு இருந்தேன். எனவே எனக்கு ராகு குரு சேர்க்கை வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதில் குரு மற்றும் ராகு சம்பந்தப்பட்ட பல ஆச்சரியங்கள் உள்ளது. நான் படித்த பள்ளி மேட்டூர் அணை அருகே உள்ள கொளத்தூர் என்ற ஊரில் உள்ள நிர்மலா உயர்நிலை பள்ளி, கிறித்துவ பள்ளி. ராகு எனக்கு நான் படித்த பள்ளியில் இருந்த துணை முதல்வர் ஆக இருந்த தமிழ் ஐயா மற்றும் பள்ளி முதல்வர் ஜான் ஆகியோர் பரிந்துரையில் திருப்பத்தாறில் உள்ள சேக்ரெட் ஹார்ட் காலேஜில் பிஎஸ்சி படிக்க இலவசமாக அந்த கல்லூரியில் அப்போது இருந்த முதல்வர் குரு அனுமதித்தார். இதுவும் கிறித்துவ கல்லூரி. ராகு